ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டீ கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற டீ கடை கஜடா எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்கிற இந்த கஜடா சில ஊர்கள் ஆட்டுக்கால் கேட்கணும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஹெல்த்தியாக செய்ய போகிறேன். வீட்லேயே மைதா மாவு இல்லாமல், முட்டை இல்லாமல் செய்ய போகிறேன். எப்படின்னு இந்த வீடியோவில் செய்து காமிச்சிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த கேக்குக்கு நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டையெல்லாம் சேர்க்க வேண்டாம். முட்டை சேர்க்காம மைதா மாவு இல்லாமல் செய்கிற இந்த கேக்கு எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, கஜடா கேக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு மிக்சிங் ஜார் எடுத்துக்கிறேன். ஜாரில் 250 கிராம் கப்பு மெஷர்மெண்ட் அளவில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 கப்புனால் இது கிட்டத்தட்ட 175 கிராம் 150 கிராமுக்கு மேலே இருக்கும். சர்க்கரைக்கு வாசனைக்கு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை பவுடராக நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அந்த இதுக்கு ஒரு கண்ணாடி பவுல், மிக்சிங் பவுல், வாய் அகலமாக உள்ள பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இப்போ நான் இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன். குடும்பம் வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க. சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிடும். அது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவில் சேர்த்து செஞ்சிங்கன்னா முட்டையெல்லாம் சேர்க்காமலே கேக்கு நல்லா அழகாக வரும். உங்களுக்கு வெடிப்போடு வரும். இப்போ நம்ம சர்க்கரையை இப்போ அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் காமிச்ச அதே மெஷரிங் கப்பு 250 கிராம் கப்பில் 1/2 கப்பு ரவா சேர்த்துக்கோங்க. இந்த ரவாக்கு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு ரவா, கரெக்டாக 1 கப்பு 250 கிராம் ரவா, 1 கப்பு கோதுமை மாவு. இது செஞ்சிங்கன்னா, நான் சொல்ல அளவில் சேர்த்து செஞ்சிங்கன்னா கேக்கு ரொம்ப அற்புதமாக வரும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு, ருசியை தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆப்ப சோடா போட்டுக்கிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி உருக்குன நெய். டக்குன்னு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இதை சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கணும். இதுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 50 மில்லி பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்படி அது பத்தாட்டினா அதுக்கப்புறம் மீதி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா நீர்த்து போயிடும் மாவு. அதனால் இப்போ கொஞ்சம் பத்தலை, மீதி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மாவை பிசைங்க. நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா கேக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ கேக்கு மாவு பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரவா சேர்த்துருக்கோம். ஊற வச்ச பிறகு பார்த்துட்டிங்கன்னா கெட்டியாக இன்னொரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அதுக்காக தான் இப்போ லேசாக தண்ணி பக்கத்தில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ஊறின பிறகு பாருங்கள் இவ்வளோ அழுத்துற மாதிரி வரணும். நல்லா கெட்டியாகிட்டு மாவு. இப்போ அதை உருட்டி காமிக்கிறேன். இந்த உருட்டி தான் போட போகிறேன். உருட்டி காமிக்கிற பதத்துக்கு இதுதான் ஆட்டுக்கால் கேக்கு பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் உருட்டி மாவை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா கெட்டியாகிட்டு பாருங்கள். நம்ம பிசைஞ்சப்போ உள்ள இதுக்கும் அழகாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ அதுக்கு முன்னாடி உருட்டி நீங்கள் தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் தட்டு வச்சுக்கிட்டு மாவெல்லாம் உருட்டி நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு உருட்டுங்க. உருண்டை ரொம்பவும் பெருசாக இருந்தால் உள்ளே மாவு வேகாது. சின்னதாக இருந்தாலும் வெடிப்பு வராது, மேலே கருகி போய்டும் சுற்றி. அதனால் மீடியமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் நான் உருட்டி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பிளேட்டில். இந்த கேக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமானது. நம்ம வீட்டில் சுத்தமான எண்ணெயில் செய்கிறது. அதனால் இந்த டீ கடை கஜடா கேக்கு நான் சொல்கிற விதத்தில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ வானலியில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை காஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப எண்ணெய் அடுப்பு பெருசாக இருந்ததுன்னா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அந்த கஜடா செய்யணும். ஒவ்வொன்றா மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெரிக்காமல். உருட்டி வச்சுதாலும் நமக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும் டக்குன்னு.
மொத்தம் 7 உருண்டை இப்போ போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பிடாதீங்க, நல்லா வெந்து பிறகு திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து வெடிப்பு விடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் வேகலை பாருங்கள். 5 நிமிஷம் விட்ட பிறகு திருப்பி விடலாம் அந்த கேக்கை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மைதா மாவு இல்லாமல் நம்ம கோதுமை மாவில் செய்கிற ரொம்ப ஹெல்த்தி, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா நம்ம வீட்டு எண்ணெயில் நான் வந்து செக்கலாட்டின கடலை எண்ணெயில் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லது. மேலே கொஞ்சம் எண்ணெய் தெரித்து விட்டிங்கன்னா மேலேயும் நல்லா வேகும். நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும், அப்போ தான் வெடிப்பு விடும் அந்த கேக்கு. நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோம். இப்படி நீங்கள் செய்கிறதால சுற்றி நல்லா வெந்து உள்ளேயும் மாவு நல்லா வெந்து மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிடலாம் அந்த கஜடா கேக்கை. அழகாக எடுக்க வருது பாருங்கள். நான் வேகிறதுக்கு டைம் கொடுத்த பிறகு அழகாக எடுக்க வருது பாருங்கள். மேலே வந்து வெடிப்பு வந்துடும், தானாக வெடிப்பு வந்துடும். இவ்வளோதான் ஆட்டுக்கால் கேக்கு. நம்ம வந்து மைதா மாவுலேயே வீட்டில் செய்கிறோம். மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் வீட்டில் செய்கிற கஜரா கேக், ஆட்டுக்கால் கேக். அழகாக வெடிப்பு விட்டுட்டு வெந்து வருது பாருங்கள். கோதுமை மாவு வீட்டில் இருந்தால் ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னால் இதை வந்து 10 நிமிஷம் மாவு உண்டா போதும், செஞ்சு ஈஸியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம். வீட்டிலேயே செய்கிற ஆரோக்கியமான உணவு. இவ்வளோ மேலே முகப்பில் வெடிப்பு வருது பாருங்கள். அவ்வளோதான். திருப்பி போட்டு முன்பக்கம் பின்பக்கம் வந்துட்டு முன்பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கிறதால ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டு தான் எடுக்கணும். இது அப்போ தான் உள்ளேயும் வந்து நான் மேலே முருகலாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது நம்ம கரெக்டாக மாவு பதம் போட்டிருக்கோம். இப்போ பின்பக்கம் எல்லாம் வந்துட்டு இப்போ முன்பக்கத்தை திருப்பி விட்ருக்கோம். பின்பக்கமும் வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துட வேண்டாம். அருமையான கஜடா டீ கடை கஜடா கேக்கு கோதுமை மாவில் நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம். பாருங்கள், அழகாக வெடிப்பு வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கஜடா கேக். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோம். யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இது டீ போடுற நேரத்தில் இந்த பக்கம் நீங்கள் உருட்டி போட்டு கோதுமை மாவில் சர்க்கரை சேர்த்து பிரிஞ்சு போட வேண்டியது தான். அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கெஸ்ட்டு வந்தால் செஞ்சு கொடுக்குற பலகாரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெடித்து கஜரா கேக்கு ரெடி ஆகிட்டு. அந்த முருகலாக மேலே வந்து முருகலாக இருக்கும் சிவப்பு கலரில், உள்ளே வந்து நல்லா மாவு வெந்திருக்கும். அதுக்காக தான் நான் டைம் கொடுத்து திருப்பி விட்றேன் எல்லாத்தையும் முன்னாடியும் பின்னாடியும். இப்போ நல்லா பொன்னிறம் வந்துட்டு பாருங்கள். இந்த பொன்னிறம் வரணும், அப்போ தான் வந்து கேக்கு மென்று சாப்பிட்றப்ப ருசியாக இருக்கும். இந்த வெடிப்போடு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கஜரா கேக்கை இந்த வெடிச்சு இருக்கும், அதுதான் அழகு பார்க்குறதுக்கு. இப்போ பக்குவம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதான். முருகலான டீ கடை கஜடா கேக். மிச்சம் இருக்கிற மீதி மாவையும் நான் இப்போ போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ வெடிச்சு வந்திருப்பேன். அந்த பொன்னிறமாக வரணும். நம்ம போடுற மாவு கரெக்டாக பிசைஞ்சு இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா இது மாதிரி அழகாக வரும் கேக். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே முருகலா. இவ்வளோதான் ஆட்டுக்கால் கேக்கு செஞ்சாச்சு. இந்த ஆட்டுக்கால் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, ஆட்டுக்கால் கேக்குன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வந்து கஜடா கேக்குன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊர் பக்கத்துலேயே சொல்கிறேன் ஆட்டுக்கால் கேக்குன்னு. இந்த டீ கடை கஜடா கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்ந்து வளமுடன்.